செப்டம்பர். திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக வெளிப்படையாக இது இது நீங்கள் பாலத்தை பற்றி கேட்குறீங்க, அதுக்கு ஏங்க போகிறீங்க அங்கேருந்து? நான் ஏதாவது சொன்னால் இன்றைக்கி என்ன டிவியில் பிடிச்சிக்கிங்க. ஆர்கே நகர் 2Bயா சார்? 2B LC 2B ஆர்கே நகர் இது 3 முடிஞ்சிடும். கணேசபுரம் மட்டும் ஒரு மாதம் டிலே ஆகும். புதுசாக வந்து இப்போ நம்ம புது பாலம் நம்ம இது வேளச்சேரி டெண்டர் போயிட்டுருக்கோம். அந்த பாலம் ஒன்று டெண்டர் போயிட்டுருக்குறோம். இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம வல்லூர் கோட்டத்துக்கு முன்னால் இருக்கிற பாலம் பிரிட்ஜு 175 கோட்டில் போட்ட பிரிட்ஜு லேண்ட் அக்விசிஷனால் நின்று மேலே டிராஃபிக் அங்கே வந்து மெட்ரோ டிராஃபிக்னால டிலே பண்ணிகிட்ருக்கான். அது ரெடி ஆகிடுச்சுன்னா அதையும் கொடுப்போம். மழைநீர் வடிகால் பணிகள்லாம் எப்போ முடிக்குது? பருவமழை துவங்க நேற்று தலைவர் இல்லைங்க, நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி துறையில் இருக்கிற மாநகராட்சி ஆணையர்கள் அனைத்து உயர் அதிகாரிகளையும் அழைத்து நேற்று 2 மணி நேரம் கூட்டம் நடத்தினார். கூட்டம் நடத்தி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார். இந்த மழை வரத்துக்குள்ளே என்னென்ன பணி செய்யணும்லாம் கொடுத்துருக்கார். அதனால் மழை வந்தாலும் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அனைத்து பணிகளும் நடக்கும். மதுரையில் பாலம் பிரிட்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. இரும்பு பாலம் பிரிட்ஜ் சென்னை போல டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? நல்லா இருக்கும் சார். டெல்லிலாம் அப்படி தானே இருக்குது. டெல்லி ஏர்போர்ட்டு போகிற பாலம் 9 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இதில் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் இதான் இப்போ டெக்னாலஜி தான் வேகமாக வேலை செய்கிறதுக்கு இதான் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது. IPS தலைமையில் இப்போ விசாரணை துவங்கியிருக்கோம். இது தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு நினைக்கிறீங்க? நீ தம்பி இப்போ தான் வந்து விசாரணைக்கே போட்டிருக்கான். நீ எப்படி என்ன ஆடிட்டர் ஜெனரல் மாதிரி 200 கோடிங்கிற? அது விசாரித்தா தானே என்ன தப்பு நடந்திருக்கு என்னன்னு தெரியும். விசாரித்தா தவறு இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். வணக்கம். இன்னைக்கு போக போகிறோம். தலைவர் திறக்க போகிறாங்க. இது திறக்கிற அன்னைக்கு அதுவும் திறந்துருவாங்க. விக்டோரியா மகள் அங்கே தான் போகிறோம். இது திறக்கிற அன்னைக்கு அதுவும் திறந்துருவாங்க. முதல் அடிக்கல் நாட்ட போகிறாங்க. எல்லாம் இருக்குது. கூட்டம் நடத்துறதுக்கு ஹால் இருக்குது, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு இருக்குது, ஏதாவது கண்காட்சி நடத்தணும்னா அதுக்கு இடம் இருக்குது. எல்லாமே நல்ல பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சிருக்காங்க. அதான் வெளிப்படையாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடப்பாடி வந்து அழைப்பு கொடுக்குறாரு. நீ எப்படியாவது என்ன இங்க இருக்கிறவங்கலாம் வந்து அவமானப்பட்டோன்னு அவங்ககிட்ட போய் சொன்னாங்களா? அவர் அவமானப்பட்டு நிற்கிறாரு. அவர் அவமானப்பட்டு நிற்கிறாரு. ஒருத்தர் கூட்டணிங்கிறாரு, ஒருத்தர் நேருங்கிற. நாங்கள் கூட்டணி இல்லை, எங்கள் தலைமைங்கிறாரு. அவரு தான் அங்கே அடிபட்டு இருக்காரு. எங்களுதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஜென்யூனாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.